friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது காலிஃப்ளவர் பொரியல், அதாவது தொக்குன்னு கூட எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா சப்பாத்திக்கும் நானுக்கு எடுத்துக்கலாம். அது இல்லாமல் பிரியாணி செஞ்சோன்னா நம்ம சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து என்னென்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் மசாலா வாசனை வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா தக்காளி வந்து என்னென்னா ஒரு சிலருக்கு பிடிச்சதுன்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அதாவது என்ன, காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது பெரிய சைஸ் வேண்டாம். நம்ம காலிஃப்ளவர் 65 போடுற சைஸுக்கு எடுக்காமல் அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி இந்த சைஸில் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பேன் நல்லா காஞ்சிருச்சு, அதேமாரி ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு பட்டை 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 5 பல் பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தக்காளியில், அதாவது சின்னதாக இருந்தால் 1 எடுத்துக்கலாம், பெருசாக இருந்துச்சுன்னா 1/2 தக்காளி இருந்தாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக. பூண்டு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு, அதாவது நல்லா வாசம் வரணும், இது லைட்டாக தீர மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம தக்காளி வந்து ஒரு 25% வந்து நல்லா வெந்தோன்னே இந்த சூட்டுக்கே கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 10 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவர் போட்டு வச்சுருக்குறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு தண்ணி வந்து நல்லா சுண்டிடணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இதையும் நல்லா பரட்டி விடுங்க. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. சுவையான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. காலிஃப்ளவர் தொக்கு அல்லது பொரியல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். விளக்கம்: கண் உடையவர் என்று உயர்வாக கூறப்படுபவர் கற்றவரே. கல்லாதவர் தம் முகத்தில் 2 புண் உடையவர் ஆவர்.